சாஃப்ட்டான சர்க்கரை பொங்கல். அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு பவுல் ஃபுல்லா பால் சேர்த்துருக்கேன். அதே பவுல்ல 3 பவுலுக்கு நான் இப்ப தண்ணி சேர்க்கிறேன். இதே பவுல்ல தான் நம்ம அரிசி அளந்திருக்கோம். இதில பாதி சிறுபருப்பு. சரிங்களா? இப்ப 4 அளவுல பாலோட கலந்து அது கொதிக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில 1 கப் வெல்லம். அதாவது அரிசி அளந்த அதே கப்ல 1 கப் வெல்லம் சேர்த்து, மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அத கொதிக்க விடுங்க. அது நல்லா கரையட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம கழுவி வச்சிருக்க பாசி பருப்பையும், அரிசியும் இதில சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால திரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதில உப்பு சேர்க்க வேண்டாம். ஸோ, இப்போ குக்கர மூடி ஒரு 4 விசிலுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அடுப்ப வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து கீழ பிடிக்காம வேகும். நம்மளோட வெள்ள பாகுல தான் நான் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வெள்ள பாகு நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இத நம்ம வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். பால்ல வேக வைக்கிறதுனால, பொங்கல் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். எவ்வளோ நேரம் நீங்க கழிச்சு, அந்த பொங்கல நீங்க டேஸ்ட் பண்ணாலும், நல்லா ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணாலும், நல்லா ஒரு சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு, நம்ம சேர்த்து வச்சிருந்த வெள்ள பாக இதில சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் வெள்ள பாகம், அந்த பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்தாச்சு. எல்லா இடமும் ஈவனா வெள்ள பாகு மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம். அத வந்து பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா எல்லா இடமும் கலந்துக்கோங்க. ஒரு பேன ஹீட் பண்ணி அதில நெய் சேர்த்து, முந்திரி பருப்ப நல்லா லைட் கோல்டன் ப்ரவுன்ல ஃப்ரை பண்ணி, அதையும் நம்ம இதில சேர்க்க போறோம். சேர்த்துக்கோங்க. சூடான நெய் இல்லாம இத கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்கும்போது, இன்னுமே நல்ல வாசனையா இருக்கும். ஸோ நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.